வெல்கம் டு அருள்ஸ் அகாடமி. அக்கவுண்டிங் பேசிக்ஸ் பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பிசினஸ் ஆர்கனைசேஷன் தங்களுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷனை ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி பராமரிப்பதை புக் கீப்பிங்னு சொல்லுவோம். ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது அவசியம். என்னென்ன செலவு செஞ்சிருக்கோம், எதிலிருந்து வருமானம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஆர்கனைசேஷன்ஸோட அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அக்கவுண்டன்சி உதவியா இருக்கு. அக்கவுண்டன்சி பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் அவங்க பிசினஸ்ல நடக்கிற டிரான்சாக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்க வழிவகுக்குது. இது மூலமா கடன் கொடுத்தவங்க, கடன் கொடுக்க நினைக்கிறவங்க, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிற எல்லாருக்கும் ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டீஸை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அக்கவுண்டிங்கை 3 வகையா பிரிக்கலாம். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் மூலமா எல்லா பிசினஸ் ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு பிசினஸ் டிரான்சாக்ஷனையும் ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி கிளாசிஃபை பண்ண பிறகு ஃபினான்ஷியல் இயர் எண்ட்ல பிசினஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்படி செய்யறதால பிசினஸ் ஆர்கனைசேஷன் அவங்களோட எக்ஸாக்ட் கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். காஸ்ட் அக்கவுண்டிங் மூலம் மேனுஃபேக்சர் பண்ற குட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கால்குலேட் பண்ணி செஞ்ச செலவுகளை அனலைஸ் பண்ணி ஃபியூச்சரில் மேனுஃபேக்சர் பண்ண போகிற ப்ராடக்டோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதே காஸ்ட் அக்கவுண்டிங்கோட நோக்கம். ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா ஆர்கனைசேஷனும் காஸ்ட் அக்கவுண்டிங்கை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக கஸ்டமருக்கு கம்மியான விலையில் ப்ராடக்டை சேல் பண்ண முடியும். டிசிஷன் மேக்கிங் ஒரு மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் ரோல். அதுலேயும் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆர்கனைசேஷன்ஸ் தங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டிங் மூலமாக பெறுது. எல்லா அக்கவுண்ட்ஸையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ண பிறகு ஃபினான்ஷியல் பிளானிங்கையும் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்னு சொல்லுவோம். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்கோப் அண்ட் பிஸ்னஸ் நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் அதை பராமரிக்கும் அக்கவுண்டிங் தன்மை மாறுது. பட் ஒன்று மட்டும் நிச்சயம், எல்லா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கை முறையாக கையாள வேண்டியது அவசியம். அக்கவுண்டிங்கில் சில பேசிக் டேர்ம்ஸ் இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஜேர்னல் அண்ட் லெஜர் என்ட்ரி பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டேர்ம்ஸ் என்னன்னா, டிரான்சாக்ஷன். ஒரு சர்வீஸையோ இல்லை ஒரு குட்ஸையோ ஒருவர்கிட்ட இருந்து மற்றவர்கிட்ட மாற்றம் செய்வதை டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். டிரான்சாக்ஷனை கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன் 2 பிரிவாக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் 2 வீலரை சர்வீஸ்க்கு கொடுத்து வாங்கும்போது பில் அமௌண்ட்டை உடனே பே பண்ணால் அதை கேஷ் டிரான்சாக்ஷனும், பில் அமௌண்ட்டை சேலரி வாங்கி தரேன்னு சொல்லி கடன் வச்சுட்டு வந்தால் அதை கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவரை ப்ரொப்ரைட்டர்னும், அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை கேபிட்டல்னும், அவர் பர்சனல் யூஸுக்காக எடுக்கிற அமௌண்ட்டை ட்ராயிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அம்பானி ஜியோ நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ண ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ அம்பானியை நாம் ப்ரொப்ரைட்டர்னும், அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை கேபிட்டல்னும், பர்சனல் யூஸ்க்காக அவர் எடுக்கிற அமௌண்ட்டை ட்ராயிங்னு சொல்லலாம். ஒரு ஆர்கனைசேஷனோட குட்வில், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஃபர்னிச்சர், மெஷினரிஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பேட்டன்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆர்கனைசேஷனோட சொத்து, அதாவது அசட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்ப்யூட்டர், டேபிள், சேர்ஸ் அண்ட் அதர்ஸ் எல்லாம் அந்த ஆர்கனைசேஷனோட சொத்து, அதாவது அசட். அதுபோல ஒரு ஆர்கனைசேஷன் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அந்த ஆர்கனைசேஷனோட பொறுப்பு, அதாவது லயபிலிட்டிஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்காக ஆர்கனைசேஷன் பேங்க்ல வாங்குற லோன் அமௌண்ட்டை ஆர்கனைசேஷன் திரும்ப செலுத்த வேண்டியது அதோட பொறுப்பு, லயபிலிட்டி. ஒரு பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன் இன்னொரு பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து சர்வீஸையோ இல்லை குட்ஸையோ வாங்கிட்டு அதுக்கான மணியை ஃபியூச்சரில் பே பண்ணுறேன்னு சொல்கிற பர்சன் ஆர் ஆர்கனைசேஷனை டெப்டார்னும், அந்த சர்வீஸ் ஆர் குட்ஸை
கொடுக்கிற பர்சன் ஆர் ஆர்கனைசேஷனை கிரெடிட்டார்னு சொல்லுவோம். கிரெடிட் டிரான்சாக்ஷன்ல சொன்ன எக்ஸாம்பிளே இதுக்கு எடுத்துக்கலாம். சேல்ஸ்க்காகவோ பர்சனல் யூஸ்க்காகவோ இல்ல ஆஃபீஸ் யூஸ்க்காகவோ வாங்குற பொருட்களை பர்ச்சேஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் பர்பஸ்க்காக ரா மெட்டீரியல்ஸையோ இல்ல ஆஃபீஸ் யூஸ்க்காக ஒரு ஏர் கண்டிஷனரையோ வாங்கினா அது பர்ச்சேஸ். அதுவே நாம வாங்கின பொருளை பிடிக்காமலையோ இல்ல ஏதாவது டிஃபெக்டிவா இருந்து வாங்கினவங்க கிட்டயே திரும்ப கொடுத்தா அதை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் ஆர் குட்ஸை இன்னொருவருக்கு விற்பனை செய்கிறத சேல்ஸ்னும், விற்பனை பண்ண ப்ராடக்ட் ஆர் குட்ஸ் சேல் பண்ண பர்சன் ஆர் ஆர்கனைசேஷனுக்கே திரும்ப வரத சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் ஷூ ஷாப்ல போய் ஷூ வாங்குறாரு. இங்க அந்த ஷாப் கஸ்டமர் கிட்ட ஷூவை சேல் பண்றாங்க. ஷூவை வாங்கின கஸ்டமரோ ஷூ ஃபிட்டா இல்லாததால திரும்ப ஷாப்லயே கொடுத்தா அதை சேல் ரிட்டர்ன் ஆகும். சேல் பண்றதுக்கோ இல்ல சேல் ஆகாம தேங்கி இருக்கிற பொருட்களை ஸ்டாக்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு துணி கடையில விற்பனை செய்யறதுக்காக ரொம்ப ட்ரெஸ் வாங்கி வைப்பாங்க. அதுபோல இந்த கொரோனா டைம்ல நிறைய துணி கடைங்க விற்பனை செய்ய முடியாம வாங்கிய துணிகள் தேங்கி இருக்கும். வாங்கிய மற்றும் தேங்கி இருக்கக்கூடிய பொருட்களை தான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றப்பையோ இல்ல குட்ஸை சேல் பண்றப்பையோ கிடைக்கக்கூடிய அமௌண்ட், கமிஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் இன்கம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டல்ல நாம சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணா அது ஹோட்டலுக்கான இன்கம். அதே சமயம் ஃபுட்டை சப்ளை பண்ற சர்வருக்கு டிப்ஸ் கொடுத்தா அது சர்வருக்கான இன்கம். ஒரு இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங்காக வாங்குற ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ண பொருளை சேல் பண்ற செலவுகள் எல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஒரு ஹேர் ஆயில் கம்பெனி ஹேர் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ண வாங்குற தேங்காய் மற்றும் இதர பொருட்களுக்கு இண்டஸ்ட்ரி பே பண்ணணும். அதே போல ஹேர் ஆயிலை சேல் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கும் பே பண்ணணும். இந்த செலவுகள் எல்லாம் ஆர்கனைசேஷனுக்கு ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஒரு மேனுஃபேக்சரிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கமோடிட்டிஸை குட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளா, ஹேர் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ண இண்டஸ்ட்ரி வாங்குற தேங்காய் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே அந்த கம்பெனிக்கான குட்ஸ். ரெகுலர் யூசேஜ் அண்ட் பேசேஜ் ஆஃப் டைம் காரணமா ஃபிக்ஸட் அசெட்ல ஏற்படுற தேய்மானம் டெப்ரிசியேஷன். எக்ஸாம்பிளா, டூ வீலர் டிரைவ் பண்ண டயர் தேஞ்சு போகும்ல, அப்படி தேய்கிறது தான் டெப்ரிசியேஷன். ஒரு இண்டிவிஜுவலோ இல்ல ஆர்கனைசேஷனோ பேங்க்ல கடன் வாங்கிட்டு கடன் தொகையை திரும்பி செலுத்தாததால பேங்க்குக்கு ஏற்படும் நஷ்டம் தான் பேட் டெப்ட். எக்ஸாம்பிள், விஜய் மல்லையா, நிரவ் மோடி இவங்க எல்லாம் பேங்க்ல லோன் வாங்கிட்டு ரீபே பண்ணாம அப்ராட் போயிட்டாங்க. இப்போ பேங்க்குக்கு இவங்களுக்கு கொடுத்த லோன் அமௌண்ட் பேங்க்குக்கு பேட் டெப்ட் ஆகும். பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கு எவிடன்ஸா தரக்கூடிய ரிட்டர்ன் ஆர் பிரிண்டட் டாக்குமெண்ட்டை வவுச்சர்னு சொல்லுவோம். இதை ரெசிப்ட், கேஷ் மெமோ, பே இன் ஸ்லிப் மற்றும் பலவிதமாக சொல்லுவாங்க. ஒரு சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு செல்லர் கொடுக்கிற ரிட்டர்ன் ஆர் பிரிண்டட் ரிப்போர்ட்டை இன்வாய்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நம்ம ஷோரூம்ல போய் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குறப்ப கொடுக்கிற பில் தான் இன்வாய்ஸ். இது வரைக்கும் பார்த்த டெர்மினாலஜியை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா நாம அக்கௌண்ட்ஸில் டேட்டாவை ஜேர்னல்லையும் லெஜர்லையும் என்ட்ரி பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேர்னலில் என்ட்ரி பண்ணுறதுக்கான ரூலான கோல்டன் ரூல் பற்றி இப்போ பார்க்கலாம். கோல்டன் ரூலை 3 விதமாக பிரிப்பாங்க: பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்னு. லிவிங் ஆர் ஆர்டிஃபிஷியல் பர்சன் ஆர் கார்ப்பரேட் பாடிஸை ரெப்ரசன்ட் பண்ணுற அக்கௌண்ட்டை பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், விக்டர்ஸ் அக்கௌண்ட், ஐஓபி அக்கௌண்ட்,
ஏபிசி லிமிடெட் அக்கவுண்ட் அண்ட் எக்ஸெட்ரா. பர்சனல் அக்கவுண்டோட கோல்டன் ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். எக்ஸாம்பிளா நம்ம பேங்க்ல போய் அமௌண்ட் வித்ட்ரா பண்றப்ப பேங்க் நம்மளுக்கு பணம் கொடுக்குது. அப்போ பேங்க் கிவர், அமௌண்ட் வாங்குற நாம ரிசீவர். கிவர் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைட்லையும் ரிசீவர் அக்கௌண்ட்டை டெபிட் சைட்லையும் என்ட்ரி பண்ணுவோம். அதே சமயம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், அதாவது அசட்ஸை ரெப்ரசன்ட் பண்ற அக்கௌண்ட்டை ரியல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளா கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எக்ஸாம்பிளா ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃபீஸ் யூஸ்க்காக ஃபர்னிச்சர் வாங்குறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கான பணம் ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போகுது. அதே சமயம் ஃபர்னிச்சர் ஆர்கனைசேஷன் உள்ள வருது. ரியல் அக்கவுண்ட் கோல்டன் ரூல் படி வெளியே போற கேஷை கிரெடிட் சைட்லையும் உள்ள வர ஃபர்னிச்சரை டெபிட் சைட்லையும் என்ட்ரி பண்ணணும். ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம், கெயின், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ரெப்ரசன்ட் பண்ற அக்கௌண்ட்டை நாமினல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் salary account, rent account, commission received and etc. நாமினல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். எக்ஸாம்பிளா எல்லா ஆர்கனைசேஷனும் மந்த் எண்டில் அவங்க எம்ப்ளாய்க்கு சேலரி போடுவாங்க. அப்போ ஆர்கனைசேஷன்ல இருந்து சேலரிக்கான கேஷ் வெளியே போகுது. அது ஆர்கனைசேஷனுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ நாமினல் அக்கவுண்ட் கோல்டன் ரூல் படி ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸ்பென்ஸாக இருக்கிற சேலரியை டெபிட் சைட்லையும், ரியல் அக்கவுண்ட் கோல்டன் ரூல் படி ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போகிற கேஷை கிரெடிட் சைட்லையும் என்ட்ரி பண்ணுவோம். இந்த 3 கோல்டன் ரூலையும் பேஸ் பண்ணி தான் எல்லா ஆர்கனைசேஷனும் டிரான்சாக்ஷனை ஜேர்னலில் என்ட்ரி பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கோல்டன் ரூலை யூஸ் பண்ணி எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் சஜஷன், டவுட்ஸ், கொஷினை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனை உடனே பெறுங்க. தேங்க்யூ.